அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 18வது வசனத்தை, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் ஒரு சாதாரண மனுஷனை தெரிந்தெடுத்து ஒரு மேன்மையான திட்டத்தை நிறைவேற்றும்படி அனுப்புகிறார். என்னென்ன திட்டம்? விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியா. அப்படி என்றால் ஒரு சாதாரண மனுஷன் அவன் என்ன செய்யலாம் என்றால், விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை ஜனங்கள் பெறும்படி அவனை கர்த்தர் அனுப்புகிறார். பாவ மன்னிப்பு ஒருத்தன் பெறுகிறான். அந்த பெறக்கூடிய நபர் யார் மூலமாய் பெருக வேண்டும் என்று ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அந்த மனுஷனை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்புகிறார். இரண்டாவது காரியம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய். அப்படி என்றால் ஒரு தேவ பிள்ளை இப்ப விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு விட்டாகிவிட்டது என்றால் அந்த தேவ பிள்ளை அடுத்து பெற வேண்டிய ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெறணும். அப்ப அதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்படுகிறான். அந்த மனுஷனை அங்கே அனுப்புகிறார். நீ போய் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டாங்க, அவங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளும்படியா நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவங்கள வழி நடத்து. இந்த நன்மையை பெறும்படி ரெண்டு காரியம் திரும்ப சொல்லுகிறார். அது என்ன சொல்லுகிறார்? இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளில் இருந்து இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு திருப்ப முடியும். மூன்றாவது, அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரிக்க கூடாதபடி ஒரு இருளின் ஆதிக்கம் இருக்கு. இந்த இருளின் ஆதிக்கத்தை, இருளின் ஆதிக்கத்திலிருந்து அவனை ஒளியின் ஆதிக்கத்துக்குள் கொண்டு வர ஒரு மனுஷனால் முடியும். நான்காவது ரொம்ப முக்கியமான காரியம், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திருப்ப அந்த மனுஷனால் முடியும். ஏன் ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார்? அல்லேலூயா, சோத்திரம், ஆமென். ஆராதனை, பாட்டு, காணிக்க, ஜெபம் இதோடு நின்று போவதற்காக அல்ல. அல்லேலூயா. நான் விக்கிரகத்தில் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன். என்னைய ஏதோ ஒரு மனுஷன் மூலமாய் திருப்பினார். ஏதோ ஒரு மனிதன் மூலமாய் பாவ மன்னிப்பின் விசுவாசத்துக்குள் என்னை நடத்தினார். ஒரு ஆவியா நடத்திச்சவங்களே. ஒரு ஆவி உங்கள்கிட்ட வந்து திடீர்னு ஒரு ஆவி வந்து நின்னு, நான் கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆவி, நீ ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னிச்சா? அப்படி சொல்லியிருந்தா நீங்க பைத்தியம் பிடிச்சிருப்பீங்க. அப்படி சொல்லல. ஆனால் ரட்சிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு பணிவிடை ஆவி இருக்கு. அந்த ஆவி சைலண்டா தெரியாம அந்த வேலையை செய்யும். எபிரியர் 1 கடைசி, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழிய செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து சில ஆவிகள் இருக்கு. அதுல ஒரு ஆவி என்ன ஆவினா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஆவி. அந்த ஆவி ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டு அது பயமுறுத்தாது, சங்கடப்படுத்தாது, உங்களை கஷ்டப்படுத்தாது. அது உங்களுக்குள்ளாகவே இருந்து பணிவிடை செய்யும், ஊழியம் செய்யும். அது அந்த ஆவி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். இதை செய்யாத, இதை செய், இப்படி இரு, அப்படி இரு. நீங்க அப்படி செய்ய செய்ய ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற ஆரம்பித்து விடுவீர்கள். அதுபோல ஒரு சாதாரண மனுஷனை தெரிந்தெடுத்து அவன் மூலமாய் பாவத்தில் கடக்கிறவர்களுக்கு விசுவாசத்தின் வழியாய் பாவ மன்னிப்பை கொடுக்க ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவன் மூலமாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எந்தெந்த ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமோ அந்த ஆசீர்வாதத்தை பெற ஒரு சாதாரண மனுஷனை பயன்படுத்துகிறார். அவன் மூலமாய் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்துக்குள் வர அந்த சாதாரண மனுஷனை கொண்டு செய்கிறார். அவன் மூலமாய் சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து தேவனுடைய அதிகாரத்துக்குள் கொண்டு வருகிறார்.
அப்படி என்றால் அந்த மனுஷன் மேன்மையான மனுஷன் என்று சொல்வதற்கு இல்ல, அந்த மனிதனை அனுப்புகிறவர் இவ்வளவு காரியத்தை செய்யக்கூடியவராய் அவனோடு இருக்கிறார். அந்த மனிதன் யார்? யாரு? போங்க பாஸ்டர், அது பவுல். அந்த மனிதன் யார் என்றா பவுல் மட்டுமல்ல, பவுல் முன்னாடி போயிட்டாரு. அந்த வரிசையில நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன்.